மோகி சிக்கன் போர்த்தா நம்ம ஓகே சரவணனுக்கு பார்த்தா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இந்த சண்டேஸ்ல சிக்கன் போர்த்தாவும் ரொம்ப முக்கியம். ஃபன் சிக்கன் போர்த்தா செய்யறது செம்ம ஈஸிங்க. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2 லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. இது 3 கலருக்கு தண்ணியை விட்டு உப்பு சேர்த்து சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேனை வச்சு எண்ணெய் விட்டு இதுல ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் காம்போட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நல்ல மெலிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் நல்ல பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை கொஞ்சமா எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஃபோர்க்ல குத்தி ஸ்டவ்ல காமிச்சு இப்படியும் அப்படியும் வதக்கி எடுத்து வச்சுப்போம். அவ்வளவுதாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வீட்டுல இன்னைக்கு சிக்கன் லெக் பீஸ் பொரிச்சு எடுத்ததுனால அந்த எண்ணெயில இந்த லெக் பீஸையும் லைட்டா இப்படி போட்டு அப்படி எடுத்து ஓரமா வச்சாச்சு. அவ்வளவுதான். இப்போ ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வதக்கி வச்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இப்ப இந்த மிளகால இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க. உப்போடு சேர்த்து நல்லா நுணுக்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்தது பூண்டு, அடுத்தது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியில இருக்க கருப்பு தோல் எல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்ப ஃபைனலா வேக வச்சு எடுத்த சிக்கன் இப்ப இது அப்படியே உதுத்து எடுத்து இது கூட சேர்த்து அதையும் நல்லா மசிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே லபக்குன்னு சாப்பிடலாம் தான் இருக்கும். இருந்தாலும் சுறுசுறு சாதம் போட்டு அது மேல இந்த உருண்டையை வச்சு நம்ம வெங்காயம் வதக்கின எண்ணெயை ஒரு ஸ்பூன் அப்படியே மேல விட்டு மோகி இந்தாடா அப்படின்னு சாப்பிட கொடுத்தா செம்ம டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.